சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 9626899268. எப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப்ல 90% மெயின் ஸ்ட்ரீம்ல 90% பவன் கல்யாண் விஜயிடம் பேசினார் அப்படின்னு எப்படி நீங்க எல்லாரும் சொன்னீங்க? நேற்று பவன் கல்யாண் விஜயிடம் பேசவே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ எந்த அளவுக்கு திட்டமிட்டு அவதூற பரப்புறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நாங்கள் கூட்டணிக்கு பேசவே இல்லைன்னு ஆதவர்ஜன் நிர்மல் சொல்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்டு பேசவே இல்லைன்னு சொன்னது யார்? எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா நாங்கள் அப்படிலாம் விஜய்கிட்ட பேசவே இல்லைன்ட்டு? திடீர்னு நடந்தது அது ஒரு கூட்டப்பட்ட கூட்டம், பூ எப்படி வாங்கிட்டு வந்து இப்படி தூவுறாங்க அப்படின்ற கேள்வி நீங்க வைக்கிறாங்க. சாயங்காலம் போனால் இன்டர்வியூ முடிஞ்சு வருவார், அடுத்த நாள் தானே போவான்னு தெரியுங்களா? ரசிகர்கள் தளபதியை பார்த்து வந்து ஊதுவரத்துக்கு ரெடியாக நிற்கிறாங்கன்னு. அப்போ அந்த வரவேற்பு அவருக்கு இருக்கு. நேற்று கூட தான் உதயநிதி போனாரு, எப்படி காருக்கு மேலே நின்றுட்டு இப்படி வணக்கம் வச்சுட்டே போறாரு. யாருமே இல்லாத கூட்டத்தில் யாருக்கு டீ யாத்திரன்ற மாதிரி ரெண்டு பக்கம் யாருமே இல்லை, யாருக்கு வணக்கம் வச்சுட்டு போனாரு? திமுகவிற்கு கூட்டணி எடுத்துங்க, அதிமுக கூட்டணி இருக்குங்க. கூட்டணி கட்சிகள் இந்த கட்சி தலைவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, திமுக என்பது கொடிய விஷப்பாம்பு, கண்ணாடி விரியானும் கட்டு விரியானும் கடந்து கிடக்கின்ற பாம்பு தான் இந்த திமுகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே கூடாரத்துக்குள்ள நீங்க போய் நிக்கிறீங்க. நம்ம இந்த முறை ஆட்சி அமைச்சர் நம்ம இல்லாட்டி வந்து 10 தோல்வின்றது 11 தோல்வியாக மாறி நம்மளை விமர்சனம் செஞ்சிருவாங்கன்றதுக்காக இவங்க ஒரு பக்கமும் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகாரம் எல்லாத்தையும் செலுத்துறாங்க. ஆனா மூஞ்சியை எக்ஸ்போஸ் பண்றோம், ஆட்சியை எக்ஸ்போஸ் பண்றதா நம்ம தெளிவா இருக்கணும். பொழுது என்னதுன்னா சொல்லிக்கவா நாங்க பேசுறோம். ஆனா இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வேற வந்துருச்சு. இதுக்கு மேல இவங்க அவதூறு பரப்புனாங்கன்னா இவங்களை 10 தரவுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். தாரா கிழிப்போம். செலவு பண்றதுக்கு தாவைக்கல காசே இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, அப்போ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இங்க இருக்குனாக்கா 2 பேரும் காசை கொடுத்து மக்கள்கிட்ட ஊழல் பண்ணி கரப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்றதான் இதோடைய கேள்வியோட பொருள், சாராம்சம் அதான். அப்போ இந்த 2 திருட்டு போயெல்லாம் திருட்டுத்தனமா காசு கொடுக்குறாங்கன்ற விஷயத்த நம்ம பேசணும்னா, நீ ஏன் காசு கொடுக்கல, உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி கேட்பீங்களா? விஜய்க்கு கூட்டம் வருகிறது, வேட்பாளர் நிற்கிறதுக்கு ஆள் இருக்காளான்றது தானே சார் கேள்வி. யார் சொன்னது உங்கள்கிட்ட ஆள் இல்லைன்னு? அதை சொல்லுங்க. ஏன் ஆள் இல்லைன்னு சொல்ற? உனக்கு பயம் வந்துருச்சு. அவங்கள்ட்ட காசே இல்லைன்னு ஏன் சொல்ற? நீ காசு கொடுத்து பழகி இருக்க, திருட்டுத்தனம் பண்ணி நாங்க கொடுக்குற அளவுக்கு உன்னால காசை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வர. எவ்வளவு விஷயங்களை அவங்க திட்டமிட்டு செஞ்சாலும் ஒற்றை நபருக்கு முன்னாடி இவர்கள் அத்தனை பேரும் தோத்து போறாங்க. ரியல் பொலிட்டிஷியன் பேசி நீங்க இதுக்கு மேலதான் தளபதி விஜய் பார்ப்பீங்க. பாயிண்ட் மீடியா நேரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பர் ராவத் கிரா பேசுறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் ரமணன். வானிலை அறிக்கை குறித்து பேசுறோமா? இல்ல ரமணன் பேர் வச்சனால கேட்கிறேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார் ஒவ்வொரு முறையும் விஜய் சிபிஐ விசாரணைக்கு போகும்போது இங்க கூட்டணி பிரச்சனைகள் நிறைய போய்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே நேற்று வந்து வதந்திகள் வைக்கிற விதமா நிர்மல்குமார் ஒரு பதிவு போடுறாங்க, ஆதவ அர்ஜுன் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. தேர்தல் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாங்க காங்கிரஸ் கூட பேசல, நாங்க பாஜக கூட நாங்க பேசவே இல்லை, ராமதாஸ் கூட போவேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து தாவேக்கு தலை விஜய் தானே சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த எழுந்துகிட்டே இருக்குல்ல சார், அதை எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க எல்லா விஷயத்திற்கும் ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ கலைஞர் அவர்களோ பதில் சொன்னதே கிடையாது. உங்களுக்கு அடுத்தடுத்து எதற்காக வந்து கொள்கை பரப்பு செயலாளர், இணை செயலாளர், நீங்க பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்னு எதுக்காக எல்லா பதவியும் இருக்கு, செய்தி தொடர்பாளர் எதுக்கு இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ரெண்டாவது, அவதூறுக்கெல்லாம் ஒரு கட்சியின் தலைவர் பதில் சொல்லணும்னு வச்சுங்களேன், இவங்க அவதூறு பரப்புறதே ஒரு பொழப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா பவன் கல்யாண் வந்து தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தாரு விஜயிடம் சொன்னாங்களா? நேற்று பவன் கல்யாண் எதுலயோ முக்கிய அடிக்கிற மாதிரி வாயில தூக்கி அடிச்சாரு. ஏன்னா நான் விஜயிடம் பேசவே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ தொடர்ச்சியா ஒரு ஊடகம் மட்டும் செய்தி போட்டிருந்தா ரைட்டு, ஏதோ தெரியாம போட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப்ல 90% மெயின் ஸ்ட்ரீம்ல 90% பவன் கல்யாண் விஜயிடம் பேசினார் அப்படின்னு எப்படி நீங்க எல்லாரும் சொன்னீங்க? அவர் நான் பேசி பல வருஷம் ஆச்சுட்டார். எதை குறித்துமே நான் பேசல, சாதாரணமா பேசிய பல வருஷம் ஆச்சுன்னு நேற்று ஒரு நேர்காணல் கொடுத்துட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு திட்டமிட்டு அவதூற பரப்புறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே தன் ஆட்சி வந்து பறிபோவதை ஸ்டாலின் அவர்கள் உணர்கிறார். இந்த பங்குனிலிருந்து மங்குனிகளுக்கு வந்து முடிவுரை எழுதப்பட்டிருக்கு. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்றேன். அவருடைய புகைப்படமே இனிமேல் வைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் நிகழ்த்தப்படக்கூடிய அந்த சம்பவத்துல தொடர்ச்சியாக இவர்கள் எல்லா விதமான தாக்குதலையும் ஒரு நபரை குறித்து வந்து இங்க வந்து ஏவுறாங்கல்ல. அது வந்து இந்த கூட்டணியா இருக்கட்டும், தீய சக்தி கூட்டணியாக இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணிகள் அவதூறு பேசுவது, பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுவது, தொடர்ச்சியாக பேசுகிற களத்தில் நீ ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறோம் நாங்கள். அதை குறித்து 2 கட்சியும் பேசுவதற்கு துப்பு கிடையாது. தன்னுடைய இனமானத்தை அழித்து கொண்டு எந்த இடத்துலையும் ஒரு தமிழ்நாக இருக்கக்கூடிய நபர் போய் நிற்க மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் திமுகவிற்கு கூட்டணி எடுத்துங்க, அதிமுக கூட்டணி இருக்குங்க, கூட்டணி கட்சிகள் அந்த கட்சி தலைவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, திமுக என்பது கொடிய விஷப்பாம்பு,
கண்ணாடி விரியனும் கட்டு விரியானும் கடந்த கிடக்கின்ற பாம்பு தான் இந்த திமுகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே கூடாரத்துக்குள்ள நீங்க போய் நிக்கிறீங்க. எதுக்கு? ஒத்த சீட்டுக்கு 2 சீட்டுக்கு நீங்க நின்னுட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு இங்க விஜய் அவர்கள் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த மோசமான ஒரு நிலையை தொடர்ச்சியாக தமிழகத்துல சந்திக்கிறோம். என்ன காரணம்னாக்கா 70 வருஷமா ஆட்சி செஞ்ச மக்களுடைய பேரன்பை சம்பாதிக்கிறதற்கான துப்பு இல்லாம போச்சு. ஒரு தலைவனை பேரன்பு கொண்டு நேசித்து பார்த்து ஓடோடி வந்து நின்று அவர்கள் பார்க்கும் பொழுதே எமோஷனல் ஆகி அந்த ஒரு பாண்டிங்ல கண் கலங்கக்கூடிய நிகழ்ச்சி எம்ஜிஆருக்கு பிறகு இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு நடக்குதுன்னும் பொழுது சார் இதே சிபிஐ விசாரணை நேற்று பேசும்பொழுது விஜய் வெளில வரும்போது கை காமிச்சிட்டு கார்ல இருந்து வெளில வரும்போது அங்க இருக்கிற கூட்டமே வந்து தற்செயலா ஏற்படுத்தின கூட்டம். இப்ப நீங்க சொல்லும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டம் தானா வந்துச்சு. டெல்லியில் நடந்தது வந்து அது ஒரு கூட்டப்பட்ட கூட்டம். அந்த இடத்துல பூக்கள் எப்படி தூவ முடியும்? பூக்கள் அந்த இடத்துல வந்து சரி விஜய் வராரு, விசாரணைக்கு வராரு, அந்த இடத்துல பூ எப்படி வாங்கிட்டு போவாங்க? மக்கள் நார்மலா வந்திருக்கணும், பூ எப்படி வாங்கிட்டு வந்து எப்படி தூவுறாங்க அப்படின்ற கேள்விகள் இங்க வைக்கிறாங்களே சார். தளபதி உள்ள போயிருக்காருன்னு தெரியும்ல, உள்ள போனவர் வெளியில தானே வருவாருன்னு தெரியும்ல. சாயங்காலம் நீங்க 2 நாள் 3 நாள் கூட ஒரு வேலை என்கொயரி இருக்குன்னு வச்சுங்க, சாயங்காலம் ஆனா என்கொயரி முடிஞ்சு வருவார், அடுத்த நாள் தானே போவார்னு தெரியும்ல. ரசிகர்கள் தளபதியை பார்த்து கொண்டு பூ தூவறதுக்கு ரெடியா நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அது அப்போ அந்த வரவேற்பு அவருக்கு இருக்கு, நேச்சுரலாவே அவருக்கு இருக்குல்ல. நீங்க போறீங்களா? நேத்து கூட தான் உதயநிதி போனாரு, எப்படி காருக்கு மேல நின்றுட்டு இப்படி வணக்கம் வச்சுட்டே போறாரு. யாருமே இல்லாத கூட்டத்தில் யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி 2 பக்கம் யாருமே இல்லை, யாருக்கு வணக்கம் வச்சுட்டு போனாரு? இயற்கையா ஒரு விஷயம் வச்சுங்க ரமணன், மக்கள் ஒரு தலைவனை கொண்டாட தயாராகி விட்டார்கள் பொழுது இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் என்ன வருதுனாக்கா, நம்ம காசு கொடுக்குறோம், கோட்டை கொடுக்குறோம், பிரியாணி கொடுக்குறோம், மக்களை வறுமையில் வச்சுக்கிறோம், எலெக்ஷன் டயத்தில் ஒவ்வொரு முறையும் காசை கொடுக்குறோம், அவர்களை வந்து புதுசாக டிசைனாக நம்ம வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறோம், என்னென்னமோ செஞ்சும் கூட மக்களை நம்மளால் தக்க வைக்க முடியல. இதற்கு மேலே நம்ம எப்படியாவது நம்ம ஆட்சி செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம மகனை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்கணுன்ற ஒரு முனைப்பு, ஒரு கனவு, பலாயிரம் கோடிகள் வந்து அவர்கள் செஞ்சே சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பிடிஆருடைய ஆடியோ வந்தது. இதை தாண்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே வந்து பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சு 1650 கோடிக்கு மேலே வந்து அவர்களிடம் பணத்தை வந்து என்ன சொல்றது வரி ஏய்ப்பு செய்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமைச்சர் மீதும் எத்தனாயிரம் கோடி ஊழல் இருக்கு, அதுக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குன்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு விஷயங்களை அவங்க திட்டமிட்டு செஞ்சாலும் ஒற்றை நபருக்கு முன்னாடி இவர்கள் அத்தனை பேரும் தோத்து போறாங்க. 70 வருஷ கட்சி வந்து விஜய் அவர்கள் வருகைக்கு பின்னாடி எங்கள் தலைவர் வந்த பிறகு அவர்களுடைய தோல்வி முகம் தெரிகிறது பொழுது இவர்கள் ஒரு பக்கமும் இந்த பக்கம் ஒரு கூடாரம் எப்படியாவது நம்ம இந்த முறை ஆட்சி அமைச்சிடணும், இல்லாட்டி வந்து 10 தோல்வின்றது 11 தோல்வியாக மாறி நம்மளை விமர்சனம் செஞ்சிருவாங்கன்றதுக்காக இவங்க ஒரு பக்கமும் 2 பேரும் பண முதலைகளா இருக்கிறாங்க. 2 பேரும் ஆதிக்கத்தின் என்ன சொல்றது அவங்களுடைய ஆதிக்கம் அதிகாரம் எல்லாத்தையும் வந்து இங்க செலுத்துறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒற்றை நபர் விஜய் என்ற நபர்களுக்கு அவருக்கு எந்த விதமான பின்புலமும் பெருசா கிடையாது. அரசியலுக்குள்ள அவர்கிட்ட இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே நபர் யாருனாக்கா அந்த மக்கள் மட்டும்தான். அந்த மக்களுடைய நம்பிக்கையும் அந்த அன்பும் மட்டும் வச்சுட்டு சிங்கிளா வந்து நிக்கிறார். ஆனா அந்த ஒற்றை நபரை தானே உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு. இல்லை சார் விஜய் கட்சி தொடங்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து விஜய்க்கு வந்து பின்னாடிருந்து பாஜக இருக்கு, பாஜக தான் இயக்குது அப்படின்ற ஒரு பேசு பொருள் இருந்துச்சு. இப்போ கடந்த 2 மாதங்கள்லாம் வந்து தாவைக்க வந்து பிஜேபி அழுத்தம் கொடுக்குது, அமித்ஷா அழுத்தம் கொடுக்குறாரு, மோடி அழுத்தம் கொடுக்குறாரு, இடியை வச்சு ஒரு விஷயம் பண்றாங்க, எல்லாமே தொடர்ந்து பேசும்பொழுது இதை வந்து நீங்க அன்னைக்கே வந்து பாஜக எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லைன்ற விஷயத்த சொல்லியிருக்கலாம், அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம், நாங்கள் காங்கிரஸ் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லியிருக்கலாம், பிரவீன் சக்கரவர்த்திகளை வந்து பார்க்கலன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். தாவேக்கா வந்து கூட்டணிக்காக காத்திருந்தது, யாரும் வரவே இல்லை. ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு சொன்னதுக்கு அப்புறம் வரவே இல்லை. மார்ச் 30 வந்து விருப்பமனு வாங்க போறோம், அந்த விஷயங்கள் நடக்க போகுது, இனிமே யாரும் வரவே மாட்டாங்க, சரி ஓகே அதனால நம்ம வந்து ஒரு பதிவை போட்டுருவோம் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல் அவங்களும் நாங்க யாருக்கும் கூட்டணி பேசவே இல்லை அப்படின்ற ஒரு அதனாலதான் அந்த பதிவு போட்டாங்களோன்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. சரி, நாங்க கூட்டணிக்கு பேசவே இல்லைன்னு ஆதவ அர்ஜுன் நிர்மல் சொல்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டணியை கூப்பிட்டு பேசவே இல்லைன்னு சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமியிடம் பாண்டே கேள்வி கேட்டார், சொன்னாரா நாங்க அப்படிலாம் விஜய்கிட்ட பேசவே இல்லைன்ட்டு? அப்புறம் நேற்று வந்து பவன் கல்யாண் சொன்னாரா? அவரை வச்சு தான் பேசுறத சொன்னாங்களா? இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? நயனா நாகேந்திரன் சொன்னாரா? இல்லைன்னு சொன்னாங்களா? அர்ஜுன் சம்பத்தை வரைக்கும் உட்காந்து பேசினாப்புல. அப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்களா? இது என்னன்னு சொல்லுவீங்க? பேசலன்றது மட்டும்தான் உண்மை. ஆனா இவங்க தீனிக்காக, புரியுதுங்களா, குறிப்பிட்ட ஒரு கட்சியோட தீனிக்காக திமுக திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு அவதூறை பரப்பி கொண்டே இருக்கு, ஊடகத்தை தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு. நீங்க விஜய் அவர்கள் தளபதி தெளிவா முன்னாடி சொல்லுறாரு, அவதூறுக்கெல்லாம் விளக்கம் சொன்னோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் உண்மையாயிடும், நம்ம அதெல்லாம் கடந்து தான் போகணும், அவர் பாட்டுக்கு அமைதியாக கடந்துக்குவார். இவங்களுக்கு பொழப்பே அவதூறு பரப்புறது, இல்லாட்டி ஆபாச பேச்சாளர்களை வச்சு அசிங்கமாக பேச வைக்கிறது. கட்சிக்காரன் 2 வயசு குழந்தைய பாலியல் பண்ண செஞ்சு கொள்றான், ஏரோஸ்டஸ் மேலே ஏறி பாலியல் பண்ண செய்கிறான். இன்னைக்கு ஒரு திமுகவில் மூத்த கட்சி நபருக்கு வந்து 35 பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து பதவியை மாற்றிருக்கு, பதவியை கூட புடுங்கிறதுக்கு துப்பு இல்லை. இவ்வளோதான் திமுக பொழுது நீ எங்கள் தலைவரை குறித்து பேசாத, இது மலைக்கும் மடுவுக்குமான ஒப்பீடு. அதனால வந்து இது நம்ம கடந்து போயிடும். இது இந்த பதிவை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ன்ற ஒரு பார்வை. அதைத்தான் சொன்னேன், பேச்சுவார்த்தை யாரும் வரவில்லை. மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்கு. உதயநிதி அவர்கள் பால் டாயில குடிச்சாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு, பாத்தீங்களா? உதயநிதி விளக்கம் கொடுத்தாரா? ஆனா குடிச்சாரா கொடுக்கலையா?
அது ஒரு மேட்ரு, சப்ஜெக்ட் வெரிஃபை. அவரு இங்க போய் இங்க வீடு வாங்கி கொடுத்தாரு, அங்க போய் அங்க வீடு வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு பேச்செல்லாம் வந்துச்சு. விளக்கம் கொடுத்தாரா? ஸ்டாலின் மீசால வந்து கைது செய்யப்பட்டேன்னு உருட்டிட்டே இருக்காரு தெரியுமா? ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். மீசால கைது செய்யப்பட்டாரு அவரு? சொல்லுங்க சார், மீசால கைது செய்யப்பட்டாரு? மீசா சார், ஒரு ஜேர்னலிஸ்டா சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் சொல்லுவோம் நான் மீசாவில் கைது செய்யப்பட்டேன், நாங்க வந்து அதையே பார்த்திருக்கோம், நாங்க இடி எல்லாம் எங்களுக்கு பயப்படுற ஒரு விஷயம் இல்ல. உதயநிதியும் அவன் தான் சொல்றாரு, நாங்க இடிக்கலாம் பயப்படும், நாங்க அதையே பார்த்துட்டு வந்துட்டோம். அவங்க உருட்டுனதான் கேட்கல ரமணன். உண்மையாலுமே ஸ்டாலின் மீசால கைது செய்யப்பட்டாரா? செய்திகள் அதான் சார் சொல்லுது. உண்மையான செய்தி நீங்க சொல்லுங்க, ஊடகவியலாளர் சொல்லுங்க. மீசால கைது செய்யப்பட்டாரா? சார் என்ன கூத்து விடாதீங்க, சொல்லுங்க. தெரியுதா? ஓகே, மீசால கைது செய்யப்படல, மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டார். ஆனா இவங்களா என்ன, இவங்களுக்கு தேவைன்னா நான் மீசாவையே பார்த்தவன், நான் மீசாலே கைது செய்யப்பட்டேன். உண்மையாலுமே அவர் ஏன் கைது செய்யப்பட்டாரு, எதுக்காக கைது செய்யப்பட்டாரு, எங்கெங்க என்னென்ன விஷயம் அரங்கேற்றம் பண்ணுச்சு, மவுண்ட் ரோட்ல நடந்த கதைகள் எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்து பேசினோம்னா பெரும் விஷயமாக போகும். அப்போ அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை உருவாக்குறதும் மறைக்கிறதும், உண்மையை மறைச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம இந்த மாதிரி கேவலமான அவதூறுகளுக்கு விளக்கம் கொடுத்து நம்ம வந்து அப்படின்னா வருஷம் முழுக்க விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவதூறு பரப்புறதுக்கே 200 வாங்கிட்டு 200 பேருவும் அவதூறு பரப்புவோம்னு சுத்திட்டு இருக்க கோஷ்டி. இதெல்லாம் கடந்துதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த தாவைக்கு வந்து நாங்க வந்து 90 சூட்டு கேட்டோம், 3 அமைச்சர், எனக்கு வந்து துணை முதல்வர், இதெல்லாம் சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க மீசா கதையை பத்தியே தெளிவா பேச வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல சார், இதுல பேசலாம். தாவைக்கெல்லாம் இது சொல்லப்பட்டதான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இல்லன்னு மறுத்தாச்சு. மறுபடியும் அதுக்குள்ளேயே வந்தா இப்ப மீசா கதையை பேசணும், கலைஞர் கதையை பேசணும், வனவாசத்துல இருக்க புத்தகத்தை பத்தி பேசணும், கலைஞர் எழுதிய புத்தகம் இருக்குல்ல வான்கோழி நச்சுக்கின்னும் வாலிபு விருந்து, அதை குறித்து பேசணும். இவங்க தொடர்ச்சியாக நிற்கக்கூடிய வரலாறு பேசணும். நேத்து வந்த குழந்தை இன்பநிதி, அந்த பிள்ளைக்கு வந்து எப்படி வந்து டிஃபெண்டர் கார் இருக்கு, அந்த பிள்ளை எப்படி சம்பாரிச்சது, ரஜினி கமலையும் வச்சு படம் பண்ற அளவுக்கு வந்து எத்தனை ஆயிரம் கோடி அந்த காசு அந்த பிள்ளைக்கு எங்க வந்துச்சு? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமா கார் இல்லை, பாவம், ரொம்ப பரம ஏழை. ஆனா அவர் பேரனுக்கு ரஜினி கமலை வச்சு படம் பண்ற அளவுக்கு வந்து படம் இருக்குது, சொந்தமா டிஃபெண்டர் கார் இருக்கு. எப்படி இந்த பிள்ளைக்கு திடீர் பணக்காரனா? எங்க இருந்து இந்த காசு? இதையே எந்த ஊடகமும் பேசல. புரிஞ்சுங்களா? நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு பத்திரிகையாளரை கடத்தி கொண்டு போய் அடிச்சாங்க இல்ல, அதை குறித்து யாருமே இன்ன வரைக்கும் பேசல. ஒரு கண்டன பதிவு எதுவுமே ஏற்படல. 2 வயசு குழந்தைய பாலியல் பண்ண செஞ்சுட்டாங்க. எவ்வளவு மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு. 80 வயது மூதாட்டியும் போதையில போட்டு கொண்டு விட்டானுங்க பாலியல் பண்ண செஞ்சு. சமூகத்துல பேச வேண்டிய நிகழ்வுகள் எவ்வளவு இருக்கும் பொழுது அதை பேசாமல் அவதூறை வச்சு இவர்கள் செய்யக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கேவலத்தை மறைக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளும் வந்து அவங்களுடைய அஜெண்டாக்கு பலியாக கூடாது. நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். மூஞ்சியை எக்ஸ்போஸ் பண்றோம், ஆட்சியை எக்ஸ்போஸ் பண்றதா நம்ம தெளிவா இருக்கணும் பொழுது நீ என்ன வேணா சொல்லிக்கவா, நாங்க பேசுறோம். ஆனா இப்ப கோட் ஆஃப் கண்டக்ட் வேற வந்துருச்சு. இதுக்கு மேல இவங்க அவதூறு பரப்புனாங்கன்னா இவங்களை பத்தின தரவுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். டாரா கிழிப்போம். அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து மரியாதை இல்லாம அவங்க மரியாதை அவங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை அவங்க நிப்பாட்டிக்கணும். புசியானந்த் தலைமையில 2 நாளுக்கு முன்னாடி அந்த கூட்டத்துல வந்து பாதி பேர் வந்து கூட்டணிக்கு போகணும்னு சொல்லப்பட்டதாகவும், பாதி பேர் வந்து கூட்டணி வேணாம் சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. யார் சொன்னா? ஜான் மற்ற விஷயங்கள் வந்து யார் சார் சொன்னா? சார் கூட்டணி யார் சொன்னா? கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாவட்ட சில கூட்டத்தில் இந்த செய்தி யார் சொன்னா உங்களுக்கு? சார் ஊடகத்தில் பரவிட்டு இருக்கே சார், அது சொல்றோம். அவதூறு மாதிரி இது ஒரு அவதூறு சார். உங்களுக்கு கட்சி தலைமையில இருந்து இப்ப நாங்க கூப்பிட்டோம் பேசணும்னு ஏதாவது ஒரு செய்தி இல்ல சார். பெரும்பாலும் இந்த மாதிரியான இந்த பாஜக கூட்டணி விஷயங்கள் எல்லாம் வந்து புசியான் சைட்ல இருந்தா வெளில லீக் ஆகுதுன்ற ஒரு அவரோட பேச்சு இருக்கு. இந்த லீக் ஆகுது அதெல்லாம் நான் கேட்கல சார். நீங்க நான் கூட தான் வந்து திமுக என்னென்ன லீக் ஆகுதுன்னு அப்ப நான் சொல்லுவேன். உண்மையான்னு சொல்லிட்டு நீங்க போய் கேள்வி கேட்டு வர முடியுமா? சொல்லுங்க. உதயநிதியும் இந்த மாதிரி செஞ்சாரு, அன்பில் மகேஷ் வந்து திருச்சியில இந்த வேலையை பார்த்தாரு, இவர் அந்த வேலையை செஞ்சாருன்னு பல தரவுகள் என்கிட்ட இருக்கு. நீங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்ம உட்கார்ந்து பேசணுமே தவிர, எங்க கட்சி சார்பா செய்தி தொடர்பாளர்களோ, கொள்கை பரப்பு செயலாளரோ, அல்லது பொதுச் செயலாளரோ, துணை பொதுச் செயலாளரோ இப்படி ஒரு கட்சியில ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னாங்களா? எங்கேயாவது சொல்லல. பவன் கல்யாண் மேட்டரே உங்களுக்கு எவ்வளவு அதிகாரப்பூர்வமாக ஆமா பேசினா திட்டமிட்டு சொன்னாங்களா? இன்னைக்கு அவர் மறுத்துட்டாரா? அதே போலதான் இதுவும் வந்து ஒரு அவதூறு செய்தி. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கட்சிக்குள்ள நடக்கல. இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். புசியானந்த் வந்து பாஜக போறதுக்கு அவர் விருப்பப்படுறாரு. ஏன்னா டீனர்ல தொகுதி நிற்கும் பொழுது அங்க பாஜக வாக்குகள் அதிகமா இருக்கு, அதை வச்சுட்டு புசியானந்த் ஜெயிச்சுன்னா அந்த ஒரு விஷயமும் பேசப்படுதுல்ல சார்? பேசப்படுது நீங்களாதான் சார் இவ்வளவு பேசுறீங்க. நான் தான் திரும்பி சொன்னேன்ல, பால்டாயில் கதை கூட தான் பேசப்படுது, எடுத்து உட்காந்து பேசலாமா நானும் தான் கேட்டேன். துபாய் மேட்ரு பேசப்படுது, பேச முடியுமா? ஒரு ஆள் உலகம் முழுக்க கப்பலை வச்சுக்கிட்டு சில வேலைகள் தேவையில்லாத வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒரு கதை இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம், தரவுகள் எடுத்திருக்கோம். யாருக்கு கப்பல் இருக்கு, எது கடல்ல ஓடுது, எதையெல்லாம் அங்கே வணிகம் பண்றாங்கன்னு இருக்கு. அதை குறித்து நம்ம பேச வேண்டிய கதைகள் இருக்கு, பேசுவோம். ஒரு ஆள் கட்சி வச்சுக்கிட்டு அவதூறு பரப்பியும் அது மூலம் காசு சம்பாரிச்சு அதை வச்சு ஒரு பொழைச்சிட்டு தோக்குறது பயிற்சி முயற்சின்னு சொல்லி ஊட்டிக்கிட்டு கேவலமான ஆபாசமான சொற்களை பயன்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது மாதிரி எங்க தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா சொன்னா மட்டும் நம்ம அதை பேசுவோம். சொல்லாத விஷயங்கள் கற்பனையில நம்ம பேசுறோம். ஓகே சார். இந்த நேர்காணல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செல்வ பேருந்த கிட்ட வந்து கேட்கும்பொழுது என்டிஏ கூட்டணியில் விஜய் போறாரு அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு சூசைட் அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரியான செல்வ பேருந்து ஒரு கருத்து ஒன்று சொல்றாரு. ஸோ அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அடுத்து ஜெயக்குமார்கிட்ட கேட்கும்போது கூட
என்டிஏ வந்து அவர் வந்து கெய்னரா இருப்பாரு, என்டிக்குள்ள வரலன்னா அவர் வந்து லூசர் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு ஜெயக்குமார் ஒரு விமர்சனம் பண்றாங்க. இதுல வந்து சிபிஎம்ல விமர்சனம் பண்ணும்பொழுது அங்க போனாரு, என்டிஏ கூட்டணியில போனாருன்னா விஜயோட லைஃபே காலி அப்படின்ற மாதிரி. ஏன்னா பல விமர்சனங்கள் பல தலைவர் வந்து விஜய் மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து விஜய் மட்டும் பேசவே இல்லை. ஏதோ தலைவர்னு சொன்னீங்க, அவங்கள குறித்து கேளுங்க. என்னது? ஏதோ பல தலைவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த தலைவரை குறித்து கேளுங்க. இப்ப வேற யாரை பத்தியே கேட்டு ஜெயக்குமார், தலைவரா? செல்வ பெருந்தகை. தலைவரா? காமராஜர் ஆட்சி கொடுக்குறாரு ஸ்டாலின் சொன்னார் ஒருத்தர். அவர் காங்கிரஸ் கட்சியில மாநில தலைவரா இருந்துகிட்டு அவர் சொல்றாரு, அவர் ஒரு தலைவருக்கான லட்சணமா? காமராஜரை கேவலப்படுத்தக்கூடிய சொல்லாடல் அதெல்லாம் வந்து புரியுதுங்களா? சிறந்த தலைவர்கள் பற்றி, சிறந்த கருத்துக்களை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா எலெக்ஷன் டைம் நம்ம ஆக்கப்பூர்வமாக பேசிடுவோம், இதெல்லாம் கடந்து போவோம். அது அவங்க சுய லாபத்திற்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. ஒருத்தன் கட்சியை வளர்க்கணும்னு முடிவு பண்ணால் எப்படி வளர்க்கணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்ணணும். சரி, அவங்க கட்சி என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் எங்கள் தலைவர் என்ன பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காருன்னு அவருக்கு தெரியுமே தவிர, அவருக்கு நீங்கள் உட்காந்து வாடகை வாய் போல் வந்து பல நபர்கள் உட்காந்துட்டு அவருடைய கருத்து அப்படின்ற பேரில் நீங்கள் பல விதமாக பேச வேண்டாம்ன்றது தான் பிற கட்சி தலைவர்களுக்கு நான் சொல்கிறேன். நாகரிகமாக களத்தில் நிற்போம். நம்மளுடைய நீங்கள் செஞ்ச ஆட்சியோட லட்சணத்தை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம், நீங்கள் என்ன மாதிரி ஆட்சியை கொடுத்துருக்கீங்கன்றதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி பேச போகிறோம். நம்ம அதில் ஆக்கப்பூர்வமாக பேசிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து தாவேக்கால வந்து 60 வேட்பாளர்லாம் இருக்காங்க. தாவேக்கால வந்து வேட்பாளர்கள் கிடையவே கிடையாது. அப்படியே இருந்தாலும் செலவு பண்றதுக்கு மட்டும் சுத்தமா காசு கிடையவே கிடையாது. இவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தா ஓகே, ஓரளவுக்கு வந்து பாதிக்கு பாதியாவது வர்றதுக்கான வாய்ப்புகள். ஒரு 50 சீட்டு கேட்டா ஒரு 40 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊடகத்தில் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல சார். ஸோ ஃபேக்ட் அண்ட் ரியாலிட்டி உண்மையிலே தாவேக்கால வந்து 60 வேட்பாளர் தான் இருக்காங்களா, அதுக்கு வேட்பாளரே இல்லையா அப்படின்ற செலவு பண்ண காசு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? கூட்டணி இல்லாம விஜய் வந்து தனியா நிற்கிறாரு. நீங்கள் சொன்னது தாவேக்கால வந்து ஆளே இல்லைன்னு சொல்கிறது அது பெரிய முட்டாள்தனம். அதை விடுங்க, அது வந்து இவங்க கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்க. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு தாவேக்கால காசே இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இருக்குனாக்கா 2 பேரும் காசை கொடுத்து மக்கள்கிட்ட ஊழல் பண்ணி கரப்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்றது தான் இதோடைய கேள்வியோட பொருள், சாராம்சம் அதான். அப்போ இந்த 2 திருட்டு போயெல்லாம் திருட்டுத்தனமாக காசு கொடுக்குறாங்கன்ற விஷயத்த நம்ம பேசணுமா? நீ ஏன் காசு கொடுக்கல, உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி கேட்பீங்களா? அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு களத்தில் தளபதி விஜய் வந்திருந்து மக்களுக்காக என்ன நல்ல விஷயங்கள் செய்ய போறாரு, அதற்காகத்தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கான்றதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. ஸோ நம்ம அதை நோக்கி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் போகிறோம். ரெண்டாவது, எங்கள் கட்சியில் ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதான் வேடிக்கை. கட்சியில் ஆள் இல்லாமல் ஒரு தலைவனை பார்ப்பதற்கு எவ்வளோ கூட்டம் வருது. நீங்கள் கட்சியில் வந்து உறுப்பினர் அட்டை வாங்கணும்னு வச்சுங்களேன், ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் வாங்கவே முடியும். அப்போ 1 கோடி நபர்களுக்கு மேலே ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு உறுப்பினர் அட்டை வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி வந்து உறுப்பினராக இல்லாமல் தலைவர் விஜயை வந்து நேசிக்கக்கூடிய பெரும் கூட்டம் இங்கே இருக்குதுன்னும் பொழுது ஆள் இல்லைன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனத்துடைய உச்சம். காசு செலவு பண்ணணும், காசு செலவு கூட்டம் வேற, வேட்பாளர் வேறன்ற ஒரு பார்வை சீமன் தான் விமர்சிக்கிறாரு. அது கொள்கைக்காக வந்த கூட்டம், அது ரசிகர் கூட்டம். அது அஜித் வந்தாலும் வரும், யாருக்கு வந்தாலும் வரும், அது விமர்சனம் பண்றாங்க. விஜய்க்கு கூட்டம் வருகிறது, வேட்பாளர் நிற்கிறதுக்கு ஆள் இருக்காளான்றது தானே சார் கேள்வி. யார் சொன்னது உங்கள்ட்ட ஆள் இல்லைன்னு? அதை சொல்லுங்க. எங்களுக்கு ஆள் இல்லை, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியுமா? எந்த கட்சி தலைவராவது நிரூபிக்க முடியுமா எங்களுக்கு ஆள் இல்லை? நிரூபிச்சிட்டு பார்ப்போம். அப்போ ஏன் ஆள் இல்லைன்னு சொல்ற? உனக்கு பயம் வந்துருச்சு. அவங்கள்ட்ட காசே இல்லைன்னு ஏன் சொல்ற? நீ காசு கொடுத்து பழகி இருக்க, திருட்டுத்தனம் பண்ணி. நான் இந்த 5000 கோடி இந்த பக்கம் ஒரு கூட்டமும், இந்த பக்கம் ஒரு 10,000 கோடி இந்த எலெக்ஷன் செலவு பண்ண போதுன்னும் பொழுது நீ காசு கொடுத்து மக்களை ஏமாற்றுறதுக்கு தயாராயிட்ட, பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்ற தயாராயிட்ட. நாங்க கொடுக்குற அளவுக்கு உன்னால காசை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வர. நீ கொள்ளை அடிச்சிருக்க, கொலை பண்ணி வச்சிருக்க, திருட்டுத்தனம் பண்ணி வச்சிருக்க. இப்ப அந்த காசை கொண்டு வந்து கொடுக்குறன்றதான் உண்மையில இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா மக்கள் சொல்றாங்கன்னும் பொழுது களத்துக்கு வாங்க, பார்த்துப்போம் ஆள் இருக்கா இல்லையா. விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து வெளியே வரமாட்டார், வெளியே வர்றதுன்னு பல விமர்சனங்கள் இருக்கு. நேற்று வந்து விசாரணை, சிபிஐ விசாரணை வரும்போது பிரச்சாரத்தை அவர் தொடங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜினம் வந்து ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. இங்க அதுவே அரசியல் என்ன பேசு பொருளாகுதுன்னா, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு யாரும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. முதல்ல ஒரு தலைவர் வராரு அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும்? கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு போயிட்டு தலை குனிஞ்சு இல்ல வரணும், வருத்தப்பட்டுட்டு வரணும், ஏதோ வெற்றி முத்திரை காமிச்சிட்டு வர்ற மாதிரியான விமர்சனங்கள் இங்க வருது. யார் வருத்தப்படணும், யார் தலை குனிஞ்சு போவாங்க தெரியுமா? உன் வீட்டுக்கு ரைடு வந்தவொடனே இங்கேருந்து டெல்லிக்கு ஓடி போய் டேபிளுக்குள்ள குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க நிறைய பேர், பார்த்துருக்கீங்களா? நீ தலை குனிஞ்சிட்டு வருவ, நீ முகத்தை மூடிட்டு வருவ. டெல்லியில போய் அப்படி நுனிச்சேர்ல உட்காந்து பேசின தலைவர்லாம் இருக்காங்க தெரியுமா திமுகல, பிஜேபிட்ட. ஏன் நுனிச்சேர்ல உட்காந்த? ஏன் பம்மிக்கிட்டு பம்மாத்த வேலை காமிச்ச? ஏன் வெள்ளை கூட ஏற்றிக்கிட்டு ஓடுன? ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ கரப்ஷன் இருக்கு, அவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிற, அதனால நீ இந்த மாதிரி செய்கிற. தளபதி விஜய் ரொம்ப தெளிவாக சொன்னார். கரூர் பிரச்சனைக்கு ஏன்டா என் மேலே பழி தூக்கி போட்டீங்கன்னு கேட்டாரா வெளிப்படையா? அவருக்கு தெரியும் இது யார் செஞ்சான்னு, மக்களுக்கும் தெரியும் யார் செஞ்சான்ட்டு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தீர்ப்பு வரும்பொழுது தெரியும் யார் செஞ்சா, யார் உள்ளே போகிறா, யார் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வாசலில் வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துட்டு அழுக போகிறாங்கன்றதான் நீங்கள் பார்ப்பீங்க சார். தொடர்ந்து இப்போ சிபிஐ விசாரணை
கிட்டத்தட்ட நாளைக்கு வந்து ஜனநாயக படத்துடைய மருது போகுது. இங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சில தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னும் போது ஒரு பாமர மக்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்புது இல்லையா சார்? கிட்டத்தட்ட தேர்தலுக்கு சார் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. தேர்தலுக்கு இந்த ஜனநாயகம் அடுத்து இப்ப வரப்போகுதுன்றது 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஆபீசர் லீவ் போட்டு ஓடி போயிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? சார் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றாரு. லீவ் போடல சார். உடல்நிலை சரியில்லாம எவ்வளவு நாளைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேட்க முடியும்? நாளைக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்போம்ல, போடுவோம்ல நாங்களும், அப்புறம் கோர்ட்ல போட்டு கேட்போம்ல. அப்ப போட்டு கேட்கும் பொழுது அதுக்கான சரியான தரவு தரணும்ல. எவ்வளவு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒப்பேத்த முடியும்? எல்லாம் முடிஞ்சு இப்ப களத்துக்கு வராங்க சார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் உடம்பு சரியில்லாம ஓடுனீங்கன்றதுக்கான விஷயமும் உங்களுக்கு தெரியும் சார். நீங்க பராசக்தி படம் வந்துச்சு, ஜனநாயகன் வரலன்னும் பொழுது உங்களுக்கு அதிலேயே சில விஷயங்கள் மக்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு. யார் சமரசமா போனது, யார் சமரசமா போகலன்றது. அப்படின்னும் பொழுது எல்லா விஷயமும் ரொம்ப நாளைக்கெல்லாம் மூடி மறைச்செல்லாம் கொண்டு போயிடவே முடியாது சார். காலம் நேரம் வரும்பொழுது அது நல்ல விஷயம் நடக்கும். அதற்கான அடுத்த ஸ்டெப் நகருது. நீங்க இதையும் ஒப்பிட்டுலாம் கொண்டு வரவே கூடாது எப்பயுமே. ஓகே சார். தேர்தலுக்குங்கிறது ஒன்று ஒரு 36 நாள் 35 நாட்கள் தான் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம வந்து பிரச்சாரத்துல பாதி மாவட்டங்களுக்குள்ள முடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு 4, 5 மாவட்டம் தான் நம்ம டச் பண்ணியிருக்கோம். இன்னும் தமிழ்நாடு முடிக்கலையா? முடிக்க விடலையா சார்? என்ன சார்? முடிக்கலையா? முடிக்க விடலையா? எஸ்ஓபின்னு ஒன்று போட்டு எங்களை முடிக்க விடல. ஆனால் முதலமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் மட்டும் டெய்லி 1,00,000 பேர் வராங்கன்னு 2 நாள் இன்னைக்கு ரோட் ஷோ வழக்கு போட்டிருக்கோம். தாவேகா சைட்லேருந்து நீதிமன்றத்தில் போட்டிருக்கோம், கேள்வி கேட்டிருக்கோம். ஆனால் உன்னுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எங்களை முடக்கிட்டு நீ மட்டும் எல்லா வேலையும் செய்யல. உன் கூட்டத்திலே ஒயின் ஷாப் கூட்டம் நடக்கிற மாதிரி அங்கே வந்து ஃபுல்லாக திமுக காரன் கையில் பாட்டிலோட ஆடினான்ல, நம்ம பார்க்குறோம் இல்லையா? எந்த மாதிரி அவலம் நடந்து கொண்டு இருக்குன்னு. அப்போது இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு இல்லையா? இதற்கு மேலே எங்களை தளபதி அவர்களை தடை செய்யவே முடியாது. இனி பாருங்க, 2 நாள் சார், ரம்ஜான் தான் கணக்கு. ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் களத்தில் வராரு தளபதி அவர்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் இருக்கும். அது வந்து இனி சமரசம் இல்லாமல் எந்தெந்த நபர்கள்லாம் என்னென்ன வேலையெல்லாம் பரப்புனாங்களோ எல்லாத்தையும் அடித்து களத்தில் எந்தெந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்கிறத மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ண தான் போகிறாரு. அந்த ரியல் பொலிட்டிஷியன் ஃபேஸ் நீங்கள் இதுக்கு மேலே தான் தளபதி விஜய்கிட்ட பார்ப்பீங்க. ஓகே சார். இப்போ கடந்த தேர்தலில் தமிழக அரசு தேர்தல் நம்ம கணக்கிடும் பொழுது எப்போதுமே இந்திய அரசியலும் சரி தமிழக அரசியலும் சரி கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது சார். கூட்டணியால் மட்டும்தான் இங்கே ஒரு தேர்தல் எதிர்கொள்ள முடியும்னு ஒன்று இருக்குது. நம்ம கடந்த தேர்தலில் வந்து அதிமுக கிட்டத்தட்ட வந்து ஒரு 18% வாக்கு வங்கி வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாஜக வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 10-15% அப்படி ஒரு அளவு பெர்சன்டேஜில் காமிச்சிருந்தாங்க. இந்த பக்கம் டிஎம்கேல வந்து அவங்க வந்து ஒரு 40-40% நாங்கள் வாக்கு வங்கி வச்சிருக்கோம். கூட்டணி கணக்கில் நாங்கள் அவ்வளோ வாக்கு வங்கி வச்சிருக்கோம். அப்படின்னும் பொழுது இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமதாஸ் ஐயா கொஞ்சம் தனியா பிரிஞ்சு வந்திருக்காரு. தேமுதிக இந்த பக்கம் வந்திருக்காங்க. தேமுதிக நம்ம கிட்ட வர மாதிரியான பேசு பொருள் கண்டிப்பா கேட்டிருப்போம். ராமதாஸ் ஐயாவை வந்து காலைல செங்கோட்டை வந்து ராமதாஸ் பார்க்க போனதாகவும் பேச போனதாகவும் இன்னைக்கு காலைல ஒரு விஷயங்கள் பரவுது. ஸோ இந்த வாக்கு பெர்சன்டேஜ் இருக்குல்ல சார், பொலிட்டிக்கல் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுல தாவைக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. கூட்டணி தர்மம்னா என்ன சார்? நீங்க சொல்லுங்க ரமணன் ஃபர்ஸ்ட். சார் கூட்டணி தேர்தல் கால கூட்டணியில இருந்து தேர்தல் கணக்கு அப்படின்றது கூட்டணி கணக்குல தான் சார். கூட்டணி தர்மம்னு சொன்னீங்களா? கூட்டணி தர்மம்னா திமுக கூட்டணியில இருந்துகிட்டு திமுக என்ன தவறு செஞ்சாலும் அப்படின்னு பொத்திட்டு கம்முன்னு உட்கார்றது தான் கூட்டணி தர்மமான முதல் கேள்வி இருக்கு. ஏன்னா 12 மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கு ஸ்டாலின் முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது மட்டும்தான் எல்லா கூட்டணி கட்சியும் பேசிச்சு. அதுக்கப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பெருவெள்ளத்தில் முங்கின போதும் சரி, தொடர்ச்சியாக இங்கே பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி கிளாம்பாக்கம் மேட்டர்லாம் சரி, இங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர் வெட்டப்பட்ட போதும் சரி, பத்திரிகையாளர் வெட்டப்பட்ட போதும் சரி, தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்கும் போதும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திலையும் சரி, இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் விவகாரத்திலிருந்தும் சரி, தொடர்ச்சியாக எல்லா விவகாரத்திலையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மௌனிச்சு தான் போனாங்க. இதுக்கு பேர் கூட்டணி தர்மம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இதுக்கு எல்லா நோய்கள், எவ்வளவோ நோய்கள், பலதரப்பான நோய்கள் இருக்குல்ல, எல்லா நோய்க்கும் எல்லா விதமான மருந்தும் இருந்துச்சுல. கொரோனான்னு ஒன்று வந்தப்போ என்ன சார் சொன்னாங்க? நிலவேம்பு கஷாயம் ஒன்று குடின்னு சொல்லி தான் கொஞ்சம் சொன்னாங்க தவிர அதுக்கப்புறம் மற்ற பெருசாக ஒன்று எடுபடாமல் போயிருச்சுல. கைத்தட்டி விளக்கேற்றினால கூட போயிடும். அது ஒரு பக்கம் கைத்தட்டி விளக்கேற்றி அது வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆனா கூட போயிருன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பலவிதமான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன். எதை சாப்பிட்டா ஒரு நோய்க்கு எதை சாப்பிடும்போது எந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்டா நோய் குணமாகனு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் தலைவலிக்கு போயிட்டு சுளுக்குக்கு நீங்கள் மாத்திரை போட்டிங்கனாக்கா தலைவலி சரியாகுமா? போகாது. அப்போ இன்றைக்கு தீய சக்திகள் தான் இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக உட்காந்துக்கிட்டு நமக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதை அப்புறப்படுத்துவதற்கு என்ன மருந்து சாப்பிட்டா நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு ஒன்று இருக்குல்ல. அதற்கு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து தீர்வே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும், ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா பயங்கர சத்து வருது டாக்டர்லாம் சொல்கிறாங்க. டாக்டருங்களை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணாங்க, டாக்டர் மாதிரி போர்வேல. பூஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்மேனை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெண்டையும் தயாரிக்கிறது ஒரே கம்பெனிக்காரன் தான். அது தெரியுமா உங்களுக்கு? ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் ஒரே கம்பெனி. அதே மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும். இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து குரல் யுத்தத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவர் 2 பேரும் இல்லாமல் மாற்றாக இன்றைக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா,
இவர்கள்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுது. இவர்களை எதிர்த்து நம்ம வந்து நிற்கிறதுனால எவ்வளோ பிரச்சனையை தளபதி விஜய் அவர் சந்திக்கிறாருன்னு மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது பொழுது, நாங்கள் மாற்றத்திற்காக வந்திருக்கிறோம். இவர்கள் இங்கேருந்து மாற்றி மக்களுக்கு நல்லது செய்யக்காக வந்திருக்கிறோம் பொழுது, யாரை தேர்வு செய்யணுன்றது மக்களுக்கு தெரியும். தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக தேர்வு செய்வார்கள். ஓகே சார். தொடர்ந்து பல மேடைகளில் பேசும்போது திமுக வந்து கூட்டணி வலுவா இருக்கு. அந்த தொகுதி பங்கீடுலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல திமுக கூட்டணி வலுவா இருக்குன்றத நீங்க ஃபேக்டா நம்புறீங்களா சார்? ஆலமரம்னா தனியாக தான் சார் நிற்கணும். 27 கம்பை வச்சு முட்டு கொடுத்துட்டா நீ வந்து வீக்காக இருக்கன்னு தான் அர்த்தம். ஸ்ட்ராங்காக இருக்கன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அதானே யதார்த்தமான உண்மை. நீங்கள் ஒரு தேர்தலில் திமுக இதற்கு மேல் நாங்கள் வந்து 70 வருஷமாக இருக்கிறோம், தனிச்சு நாங்கள் நின்று ஜெயிச்சிருவோம் சொல்ல சொல்லுங்கள். அதிமுக சொல்ல சொல்லுங்கள். பிஜேபியை சொல்ல சொல்லுங்கள். சொல்ல முடியாது. ஏன் நின்னா மக்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கல்லாப்பட்டி கூட்டணி ரோட்டில் ஷேர் ஆட்டோவில் ஏற்றுற மாதிரி யார் வேணாலும் ஏற்றி கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறே தவிர, உனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குனாக்கா உனக்கு இந்த அச்சமே தேவையில்லை. செல்வாக்கு இல்லை உனக்கு பயம் இருக்குது. எங்களுக்கு அந்த பயம் இல்லைனாக்கா எங்கள்கிட்ட மக்களுடைய செல்வாக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்குது. நாங்கள் களத்தில் நிற்கிறோம். பார்த்துக்கலாம். ஓகே சார். கண்டிப்பா தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு சார். மே 4 கண்டிப்பா மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறோம். ஸோ காலம் சரியான விடயம் சார். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில் இங்கே நிலையத்துக்கு இப்படி நேர்காணல் கொடுத்தது மிக நன்றி சார். நன்றி சார்.